இன்றைக்கு செய்தியின் தலைப்பு யெகோவா ஷாலோம். எத்தனை பேருக்கு சமாதானம் வேணும்? அதுதான் பிரதர் இல்லை, அது இருந்தால் நாங்கள் ஏன் கத்தரை தேட போறோம்னு சொல்லிடாதீங்க. சமாதானத்தின் தேவன். அல்லேலூயா. யெகோவா ஷாலோம் என்று சொன்னால், ஷாலோம்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் சமாதானம், சுகம், இளைப்பாறுதல், பொருளாதார செழிப்பு, வெற்றி, மேன்மை, மகிமை, உயர்வு, இப்படி அர்த்தம் வந்துக்கிட்டே இருக்கு. நமக்கு தெரிஞ்ச ஒன்று தான் சமாதானம், அப்படி மட்டும் தெரியும். ஆனால் இவ்வளோ அர்த்தங்களை அடங்கியதான், இவ்வளோ இருந்தால் தான் சமாதானமாக இருக்க முடியும். ஒருவேளை பொருளாதாரத்தில் ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா சமாதானம் இருக்காது. பிள்ளைகள் கீழ்ப்படியலைன்னா சமாதானம் இருக்காது. ஒரு எதிர்பார்த்த நன்மை வரலன்னா சமாதானம் இருக்காது. அல்லது சரீரத்தில் பலவீனம் இருந்தால் சமாதானம் இருக்காது. ஒரு எதிர்பார்த்த வெற்றி, ஒரு எதிர்பார்த்த எய்ம், டார்கெட் அடையலைன்னா சமாதானம் இருக்காது. இப்படி சமாதானம் என்பது ஒரு அர்த்தத்தை மாத்திரமல்ல, எல்லா அர்த்தங்களையும் உள்வாங்கியது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட சமாதானத்தின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. சமாதானத்தின் தேவன் தானே, கலகத்தின் தேவனா? அவர் சமாதானமா இருந்தாலும் எனக்குள்ள கலகத்தின் ஆவி இருக்கு. அப்ப சண்டை போடுறேன். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய், அப்பா எப்படி சீக்கிரமாய் சாத்தான் எவ்வளவு பெருசுங்க, எவ்வளவு பெரியவன், எவ்வளவு பெரியவன பிரச்சனை இல்லை. ஆனா எங்க பேர் தான் காலுக்கு கீழே. நிறைய காரியத்தில் நீங்க இணங்கி பேருங்க, சமாதானமா பேருங்க, சாத்தான் முறியடிக்கப்படுவான். சாத்தானுடைய கிரியைகள் அழிக்கப்படும். சாத்தானுடைய தந்திரங்கள் முடக்கப்படும். சாத்தான் செயலற்றவனாய் போய்விடுவான். காரணம், உங்களுக்குள்ள எனக்குள்ள தேவ சமாதானம் இருக்கிறது. அல்லேலூயா. ஆகையினாலதான் எருசலேம் என்பது இசைவினைப்பான நகரமாய் கட்டப்பட்டிருக்கிறது. அப்படின்னா ஒருவருக்கொருவர் சமாதானம் உள்ளவர்களாய் இருங்கள் சொல்றாரா இல்லையா? ஒருவருக்கொருவர் அன்புள்ளவர்களாய் இருங்கள். ஒருவருக்கொருவர் இப்படியே சொல்றார். நம்ம ஒருவருக்கு ஒருவர்னா ஒருவருக்கு இருவரா பார்ப்போம். இதுதான் பிரச்சனை. ஒருவருக்கு ஒருவர் அப்படின்னு சொன்னாலே அதுல தான் சமாதானம் அடங்கி இருக்கு. யெகோவா ஷாலோம்.